என் கண்ணு உள்ளவாமா ஏமா இது கூடவா என் உத்தரவு கேட்கணும்? அவங்க கூப்பிடுறாங்களே உள்ள போ. தாயை விட சிறந்தவங்க யாரு இருக்காங்க? ஏன் இல்ல? யாரு? கணவர் இல்ல? கண்ணிலேயே நின்னுட்டு இருந்துச்சுமா. என்னம்மா எங்களை எல்லாம் இப்படி மறந்துட்ட? ஒரு கடுதாசி கூட போடலையே. ஆமாக்கா உன்னை பாக்கணும் எல்லாம் அங்க போய் அரட்டடிங்க. என்ன மாமா எல்லாரும் சினிமாவுக்கு கிளம்பிட்டு இருந்தீங்களா? இல்ல இல்ல இல்ல, கைத்தறி ஆட அழகு போட்டிக்கு மாமா தலைமை வைக்கிறேன். அதுக்கு தான் நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். உட்காருங்க மாப்பிள்ளை. குழந்தையா? அதுக்கு இன்னும் 7-8 மாசம் போகணும் மாமா. அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. நான் அதை கேட்கல. குழந்தை மனோரமா அதான் கொண்டுட்டு வந்து விட்டுட்டனே, பாத்துக்கங்க மாமா. அவ இங்க இருந்தாலும் சரி அங்க இருந்தாலும் சரி எப்ப வந்தாலும் சரி இனிமே அவளை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் நினைச்சது நடந்து போச்சு. என்னங்க மாப்பிள்ளை இது? ஆனா நீ என்னப்பா இந்த கிராஸ் வைடு பாஸ் மாதிரி பேசிக்கிட்டு ஒண்ணுமே புரியல. விளக்கமா தான் சொல்ல. ஏக்லவ், அவ உச்சந்தலையில இருந்த பிசாசு என் ஆட்ட பாட்டத்தை கண்டு ஓடி போச்சு. அதுதான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே. புருஷன் மனைவி எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தோம். இப்ப என்னாச்சு? மறுபடியும் அந்த பிசாசு பிடிச்சுக்கிட்டதா? பிடிக்குமா? பிடிக்கதான் விடுவேனா? பின்ன ஏன்பா இங்க கொண்டு வந்து தள்ளிட்டு போக பாக்க? யார் அவ சுத்த இடியட் மாதிரி பேசிக்கிட்டு? ஏற்கனவே அவ பியூட்டிஃபுல் ஒய்ஃப்டா, இப்ப டியூட்டிஃபுல் ஒய்ஃப் ஆயிட்டா. புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது என் ஒய்ஃபுக்கு ட்ரைன் அப் பண்ணிருக்கேன். ட்ரைன் அப் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படல. ஏற்கனவே அவ உடம்புல ஊறி இருந்தது உத்தம பத்தினி குணம். நான் சும்மா அப்படி டச் பண்ண சரியா போச்சு. என்னமா பண்ணி கலாட்டா பண்றா? எனக்கு ஒண்ணும் புரியல. என் பேச்சுல நம்பிக்கை இல்ல. இல்ல இல்ல நிச்சயமா 1000 ரூபாய் பந்தம் எங்கிட்ட. 1000 ரூபாய் தானே? என்ன பிரமாதம்? ஆமா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. மாப்பிள்ளை சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அவர்கிட்ட இருக்கப்பா பந்தயம். என்ன மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுல விஷயம் இருக்கு. சும்மா 1000 ரூபாய் கொடுங்க. சரி ஒப்புக்கொள்ளுங்க, நான் தரேன். சரிப்பா சம்மதமா? சம்மதம். மாமா முதல்ல மாமி எங்க கூப்பிட்டு விடுங்க. அவ எதுக்கு இங்க? கூப்பிட்டு விடுங்க, முதல்ல வரட்டும் பேசிக்கலாம். டேய் சைனா, ஐயா அம்மாவே நான் கூப்பிட்டேன் கொடுக்குறேன். ஆகட்டுங்க ஜல்லி. அம்மா நீ வச்சு வளர்த்த கொடி இல்ல, அதனால கண்ணும் கருத்துமா பாத்துட்டு இருக்கம்மா. நல்லா இருக்கம்மா, நல்லா வளர்ந்துருக்கு. அக்கா அக்கா அம்மா போய் சொல்றாங்க. இதுக்கு தினம் நான் தான் தண்ணி ஊத்துறேன். அவ்வளவு புத்திசாலி ஆயிட்டியா? அம்மா உங்களை ஐயா வர சொன்னாங்க. டேய் பொண்ணு இப்பதான் வந்திருக்கு, பேசிட்டு இருக்கேன். இப்ப என்ன அவசரமா? வேணும்னா அவரே இங்க வர சொல்லு. சரிங்க. ஏன்னா அவங்க பேசிட்டு இருக்காங்களா? வேணும்னா உங்களே வர சொன்னாங்க. அங்க உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வர. நீ உட்கார, அவனை போய் கூட்டிட்டு வர. சரி நீ போய் இந்தியாவை கூட்டிட்டு வா. ஆகட்டுங்க. அம்மா உங்களை மாஸ்டர் கூப்பிடுறாரு. எனக்கு தெரியும். அத்தா முன்னால என்ன கேலி பண்ணதான் அங்க கூப்பிடுறாரு. நாங்க வர முடியான்னு போய் சொல்லு போடா. ஐயா நான் சொன்னேன், பதில் எங்களுக்கே கேட்டுதுங்களா? முதல்ல யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. அதுலயும் பெண்கள் பேசுறது ரொம்ப மோசம். புருஷன் கூப்பிட்டு அனுப்பிச்சு பெண் ஜாதி வராம இருக்கிறது இருக்கு ரொம்ப கேவலம், ரொம்ப கேவலம். அப்பா 1000 ரூபாய் கொடு. அது எப்படி? முதல்ல உன் வைஃப் இங்க கூப்பிடு, அதுக்கப்புறம் பாக்கலாமா? பார்க்கலாம். அப்பா சைனா ஐயா போய் ஐயா உடனே கூப்பிடுறாங்கன்னு. அந்த உடனேங்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தினேன்னா, நானும் உடனே சொல்லியிருந்தா இந்தியா சும்மா விழுந்தடிச்சு ஓடி வந்திருப்பேன். அப்பா ஐயா அம்மா கிட்ட போய் ஐயா சும்மா கூப்பிடுறாரு. சும்மா கூப்பிட்டாரு. கூப்பிடு. இப்ப தெரிஞ்சு போகுது. ஏமா என்னமோ மாதிரி இருக்கு. மாப்பிள்ளை உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிறாராமா? சொல்லம்மா. ஏக்கா மௌனமா இருக்கீங்க? அம்மா கேட்டதான் பதில் சொல்லுங்களா? நான் என்ன சொல்றது? அம்மா ஐயா அவங்க சும்மா வர சொன்னாங்க. இது வந்து கேட்டீங்களா? ஆமா மனோரமா, உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. அவங்க வரல, நீ போய் கூட்டிட்டு. அளவந்தா நீ தேவலப்பா. தக்கத்துல ரிங் மாஸ்டர் ஆட்டி வைக்கிற மாதிரி சும்மா ஆட்டி வச்சிருக்கிற. சரி மலையா, என்ன சிங்கம் புலி கரடி நினைச்சியா? பத்திரமாத்து தங்கம் கொஞ்சம் பித்தாள கலந்து இருந்தது. எல்லாம் புடம் போட்டா சரியா போயிடும். அது சரி. எப்பா இவ்வளவுக்கும் நீ காதலிக்கல, கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல விழற மாதிரி போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளவு லெவலுக்கு கொண்டு வச்சிருக்கிய, என்ன சொல்லு? இந்த லட்சணத்துல காதல் வேற, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே ஏக்கத்துல கவலை வேற. இதுக்காக எத்தனை அடி எத்தனை உத. என்னுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமா? ஐ வோட் ஃபார் கல்யாணம் வித்தவுட் காதல். ஏன்னா நம்ம நாட்டு கிளைமேட்டுக்கு இந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது சூட் ஆகல. கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலேயே காதல்லாம் எவாபரேட் ஆயிடுது. எவாபரேட் ஆகி போயிடுது. ஆமா வர்றத பாருங்க. சர்க்கத்துல ஆன பால பிடிச்சிட்டு வர்ற மாதிரி கியூ சிஸ்டர். மாமா மிரட்ட பெண்கள் கண்கள் மாதிரி, அதுல ஒரு தூசி தும்பு மாசு மறு படவே நாம விடக்கூடாது.
பிறக்கும் போதே எந்த பெண்ணும் கெட்டவங்களா பிறக்கிறது இல்லை. அவர்களை வளர்க்கிற முறை, அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய சிநேகிதம், இதனாலதான் பெண்கள் கெட்டவங்களாகிறாங்க. என்னுடைய தியரி என்ன தெரியுமோ? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அதட்டலாலேயோ மிரட்டலாலேயோ எந்த பெண்ணையும் சீர்திருத்த முடியாது. அவங்களுடைய குணம் தெரிஞ்சு நம்முடைய அன்பையும் உபயோகப்படுத்தி தான் சீர்திருத்த முடியும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? 100க்கு 100 கரெக்ட். மாமா, அந்த காலத்துல உங்க பொண்ணை பார்த்தவங்க எல்லாம் ஓ வாட் அ கேர்ள்னு ஓடுனாங்க. இப்ப உங்க பொண்ணை பார்க்கட்டும், ஓ வாட் அ கேர்ள்னு சந்தோஷப்படுவாங்க. கரெக்ட் கரெக்ட். அவ்வளவுதான், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். அப்போ நான் கூட இந்தியாவை பார்க்கும்போது முதல்ல என்ன நினைச்சேன் தெரியுமா? அப்படின்னு தான் நினைச்சேன். இப்ப என்னடான்னா ஓ வாட் எ கேர்ள் அப்படின்னு பயப்படுறேன்.